ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிரேஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ் குமார். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோமோ ஏஏ அப்படிங்கிற ஏர்ட்ராப்பில் வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோமோ ஏஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கிளைம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட்லைன் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே வந்து கிளைம் பண்ண சொல்லி. ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நியூவாஸில் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்டு வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80-90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் வந்து இதில் தான் போஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது ஒன்று மட்டும் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இதை நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ யூசர்ஸ் ப்ளஸ் கிரிப்டோ மைனிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்கு தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னா என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம பண்ணுவோம், சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மோமோ ஏஐ அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கிளைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்சர் மூலியமாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி, 3, அதாவது கூகாயின், கேட்டடைவோ, பிட்கெட் அப்படிங்கிற 3 எக்ஸ்சேஞ்சர் மூலியமாக கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஸோ 28th வந்து பார்த்திங்கன்னா January 3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 5 days கிட்ட, சரிங்களா? இன்னோட சேர்த்து ஒரு 5 days கிட்ட வரைக்கும் மட்டும்தான் இந்த கிளைம் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீமே இல்லாமல் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்லேயே நேற்றே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒர்க்கு தான் கிளைம் பண்ணுறது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மோமோ ஏஏ அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டெலிகிராமில். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து பேனர் மாதிரிலாம் போயிட்டுருக்கும், சரிங்களா? நிறைய பேனர் போயிட்டுருக்கும். அது வந்து இந்த பேனர், அது ப்ரீ கிளைம் அப்படிங்கிற ஒரு பேனர் வந்து வரும். ஸோ 0 கேஷ் ஃபீ அப்படி மாதிரி வரும், சரிங்களா? அந்த ப்ரீ கிளைம் அப்படிங்கிற பேனர் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்து டைவ் ஆயிருவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து ஃபஸ்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மொத்தம் 3 எக்ஸ்சேஞ்சர் வந்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூகாயின், இன்னொன்று கேட்டடைவோ, இன்னொன்று வந்து பிட்கெட். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பிட்கெட் வந்து எல்லாருமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பிட்கெட் வந்து நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, அதனால் பிட்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட கூகாயின் இருக்குது, நான் கேவிசியில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கூகாயின் இல்லைனா கேட்டடைவோ எக்ஸ்சேஞ்சர் கூட யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்சேஞ்சர் மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிட்கெட்டில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மோட்டோஸ் வந்து MTOs அப்படிங்கிற டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிட்கெட்டை யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ரிவார்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, பட் நீங்கள் கூட அந்த ரேண்டம் யூஸராக கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட UID கொடுக்கணும். ஸோ உங்களோட பிட்கெட் எக்ஸ்சேஞ்சர் போயிருங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா UID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே காப்பி ஆகிடும். அந்த UID வந்து கொடுத்துருங்க. நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் கொடுக்க போகிறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சரோட UID வந்து இந்த இதில் கொடுத்துடணும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சர் வந்து மேலே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் கொடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிட்கெட் எக்ஸ்சேஞ்சருக்குள்ளே போயிருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற பேஜ் வரும், சரிங்களா? இது வந்து MTOS அது மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு MTOS மோமோ ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோமோ ஏஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அட்ரஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ சொலானா நெட்வொர்க்கில் தான் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் வந்து எல்லாருக்குமே யூனிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க உங்களோட UID கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ரஸ் வந்து எனபிளில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து வித்ட்ரால் டெபாசிட் வந்து நம்மளோட டேரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளோட நிறைய ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணணும் இல்லையா? ஸோ டோமாவாக இருக்கட்டும், கோட்ஸ் ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷன் ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ கிளைம் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்மளோட எக்ஸ்சேஞ்சர் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இதுதான் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா January 3 தான் லாஸ்ட் டேட் இதுக்கு. ஸோ எந்த ஒரு எந்த ஒரு ஃபீமே இல்லாமல் நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இது வந்து எவ்வளோ டோக்கன் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ பார்ப்போம், சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த மிடாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டபிள்யூஏ ப்ராஜெக்ட் கைஸ், ஓகேவா. ஸோ ஆர்டபிள்யூஏ ப்ராஜெக்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நான் நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா ஆர்டபிள்யூஏனா ரியல் வேர்ல்டு அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி மெடிக்கல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டோக்கனை கன்வெர்ட் பண்ணி பிளாக் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் செயின் மூலியமாக அதை ஆக்டிவ் பண்ணுவாங்க, அதாவது செயல்பட வைப்பாங்க. சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு அசெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடாஸ் அப்படிங்கிறது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட $13 மில்லியன் கிட்ட வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை கூட வந்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா. இந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 30 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பில் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக அந்த மிடாஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் அது இருக்குது. ஸோ சிம்பிளான ஒர்க்கு தான் இதில். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒர்க்லாம் கிடையாது, ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அகேன் டெய்லி நீங்கள் ஒரு தடவை உள்ளே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் இந்த மாதிரி டேப்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஜிஎம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு உள்ளே போயிருங்க. ஸோ சிம்பிளான ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து எனக்கு 32 டேப்ஸ் வந்து லெஃப்ட்டில் இருக்குது, ஓகே லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இந்த டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளான ஒர்க்கு தான். அதில் ஜிஎம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. ஸ்டார் டேப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார் டேப்பிங் வந்து கிளிக் பண்ணும்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 16 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் இது மாதிரி ஒரு 16 டைம் வந்து டேப் பண்ணிங்கனாவே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் வந்து எண்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ இதுதான் இந்த டேப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன் பண்ணுற மூலியமாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களால் நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெறும் 2 டேப் தான் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது ஏர்ன் பண்ணுறது. ஸோ சிம்பிளான ஒர்க்கு தான் இதில். ஸோ டாஸ்க்லாம் இருக்கும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா டாஸ்க்லாம் இருக்கும். அதாவது டாஸ்க்லாம் ஜஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்லை. சில டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் போதும். சில டாஸ்க் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா. இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ $13 மில்லியன் கிட்ட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ நான் வந்து நேற்று நம்ம டெலகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ $13 மில்லியன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காயின் பேஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, ஜிஎஸ்ஆர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இது நமக்கு வந்து காயின் பேஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சர் பற்றி தான் நமக்கு தெரியும். சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா UXUY அப்படிங்கிற ஒரு ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேலட்டோட ஏர்ட்ராப். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போலேருந்து எப்போ ரன் ஆகும் அப்படின்னா December 27 January 10 வரைக்கும் தான். கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் கிட்ட தான், ஓகேவா. அந்த மெயின் வந்து ரன் ஆக போகுது. மேபி அதுக்கப்புறம் சீசன் 2 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பெரிய ஒர்க்லாம் கிடையாது. ஸோ 3 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஓன் டான் மீனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரெஷர் டேப்பரு, ஸோ அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேபி டாக்கி பாப்ஸு இந்த மாதிரிலாம் 3 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கிளைம் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அதோட சேர்த்து இதையும் பண்ணலாம். பெட்டர் தான், ஓகேவா. இது வந்து சிம்பிளானது. இது வந்து நமக்கு என்ன ரிவார்டாக கிடைக்கும் அப்படின்னா UP அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும். அந்த டோக்கன் அவங்களோட ஓன் டோக்கன் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா UXUY அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. மேபி வந்து இந்த ஃபியூச்சரில் அந்த ஏர்ட்ராப் எண்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு UP அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்றாப்புல வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பேக்ரவுண்ட்லேருந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஸோ BNB, அதாவது பினான்ஸ் லேப்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சிம்பிளான ஒர்க்கு தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 3 ஹவருக்கு ஒன்ஸ் தான் நமக்கு வந்து ஒர்க்கு இருக்குது, ஓகேவா. ஸோ 3 ஹவருக்கு ஒன்ஸ் தான் நமக்கு ஒர்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ 3 ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாராலுமே வந்து 100 பாயிண்ட் தான் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ அந்த 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணிக்க முடியும். ஸோ 200 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து டபுள் பண்ணிக்க முடியும். அது கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து OP BNB வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தேவைப்படுது. சரிங்களா. அந்த OP BNB வந்து ரொம்ப மைனூட்டாக தான் தேவைப்படும், ரொம்ப கஷ்டமாலாம் தேவைப்படாது. சரிங்களா. ஸோ அதை எப்படி ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம் சேனல் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய BNB வந்து பார்த்திங்கன்னா OP BNB வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கிளைம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து கிளைம் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டும், கீழே வந்து டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த நீங்கள் வந்து OP BNBயில் காசு அதாவது ஃபீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 டோக்கன் கிளைம் பண்ண வேண்டியது ஸோ உங்களுக்கு வந்து 200 டோக்கன் வந்து கிளைம் ஆகும். சரிங்களா. இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இதோட மைனிங் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏர்னை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு, அந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ ஆன்சைன்லேயும் இருக்கும், ஹார்ட்லேயும் இருக்கும். ஸோ எல்லா டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. எல்லாமே வந்து சிம்பிளான டாஸ்க் தான். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கனாவே போதும். ஸோ மற்றபடி வேறு எந்த டாஸ்க்குமே இது கிடையாது. சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர்ட்ராப் பற்றின டீட்டெயில் வந்து அவ்வளோதான், ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேரா அப்படிங்கிற மைனிங். இந்த ஹைவேரா அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராமோட டீப்பின் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிராஸ் மைனிங்கு, ஸோ நோட் பே மைனிங்கு, ஸோ எல்லா மைனிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதாவது ப்ரௌசரில் அதெல்லாம் ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இந்த ஹைவேரா அப்படிங்கிறது ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெலகிராம் வந்து மைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் மேட்ரு. அதெல்லாம் ப்ரௌசரில் பண்ணுவோம். இதை நம்ம வந்து டெலகிராமில் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா. இது வந்து பெரிய வேலைலாம் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ கிராஸ் மைனிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த டேப் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணாமல் வச்சுப்போம் இல்லையா. அந்த பேஜ் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தா நமக்கு வந்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதிலே இதே தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் ஏர்னிங் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரன் ஓடிட்டு இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஏர்னிங், அதை வந்து ஸ்டாப் ஏர்னிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நின்றோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நின்றோம். திரும்ப ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்தா தான். சரிங்களா. ஸோ நீ ஃபுல்லாக டேப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த டேப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஓடாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும். சரிங்களா. அப்படின்னா மட்டும் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா $5 million வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹியூஜ் பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. நம்மளால் நல்லா அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். சரிங்களா. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபண்டு வேணும். சரிங்களா. ஸோ எவ்வளோ தான் ட்ரஸ்டடான வெரிஃபைடான ப்ராஜெக்ட் இருந்தாலும் ஸோ அதுக்கான ஃபண்டு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுமீரா அப்படிங்கிற மைனிங். இந்த லுமீரா அப்படிங்கிற மைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்லி இந்த மைனிங் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லியன் ஒன்லி டோட்டல் சப்ளை இதோட ஓகேவா இதோடது. சரிங்களா. ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராஜெக்டோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அதோட ப்ராஜெக்டோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனும் சரி அதோட பேக்ரவுண்டும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று அதோட டோட்டல் சப்ளை வந்து கம்மியாக இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபண்டும் வந்து அதிகமாக இருக்கணும். சரிங்களா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து ரொம்ப கம்மி 200 மில்லியன் தான். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா போனது அப்படின்னா ஏன்னா வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ப்ராஜெக்ட் நல்லா போனது. ஏன்னா லுமீரா செயின் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க அவங்களோட ஓன் ப்ராஜெக்ட் இது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 200 மில்லியன் மட்டும்தான் டோட்டல் சப்ளை வந்து வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பெரிய ஒர்க்லாம் கிடையாது. ஏன்னா 24 ஹவருக்கு ஒன்ஸ் தான் நம்ம வந்து மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. சப்போஸ் இந்த ப்ராஜெக்டே வந்து ஃபேக் ஆனாலுமே உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 24 ஹவருக்கு ஒன்ஸ் தான் நம்ம வந்து மைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான ஒர்க்கும் இதில் ரொம்ப கம்மி. சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மைனிங் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஸோ எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் என்னோட மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் வந்து சில பக்கம் வந்து அதாவது ஃபேஸ் பண்ணேன். என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்பொழுது நீங்கள் ஆட் வச்சுக்கிறீங்களா ஆட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். நம்ம வந்து மேக்ஸிமம் ஆட் தான் வச்சுருப்போம். ஏன்னா வந்து அதிக பாயிண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் தான் வச்சுருப்போம். பட் நான் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தேன். பட் எனக்கு வந்து செட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா. ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸோ வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவேட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிசேபிள் பண்ணி விட்ருங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எனேபிள் தான் இருக்கும். சரிங்களா. இந்த மாதிரி எனேபிள் தான் இருக்கும். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து மைன் வந்து 24 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வரும்பொழுது என்ன காட்டுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடோட கண்டினியூ பண்ணிங்களா இல்லை ஆட் இல்லாமல் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆட் இல்லாமலே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆட் வந்து சில டைம் வந்து வரமாட்டேங்குது. சரிங்களா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறதுனா கண்டினியூ வித்தவுட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா. இதில் வந்து 24 ஹவருக்கு தான் ஒன்ஸ் மைனிங். ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் ப்ராஜெக்ட். இந்த ப்ளம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சீசன் 1 இருக்கக்கூடிய ரோட் மேப் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. சரிங்களா. அந்த சீசன் 2க்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிஜி வந்து கடைசியில் தான் இருக்குது. அந்த டிஜி வந்து ஸ்டார்ட் ஆகும். மேபி வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேபி இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா குவார்ட்டர் 1க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ப்ளம் டோக்கன். ஓகேவா. உங்களோட டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேஃபாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து டோக்கனோட
ப்ரைஸ் அதாவது டோக்கன் வந்து காட்டாது. எவ்வளோ டோக்கன் வந்து சீசன் 1ல ஏர்ன் பண்ணாங்களோ அதெல்லாம் காட்டாது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சீசன் 2 வந்து ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஜி வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நமக்கான பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து என்ன தருவாங்க அப்படின்னா இந்த ப்ளம் டோக்கன் வந்து தருவாங்க. அந்த ப்ளம் டோக்கன் வந்து நம்மளால் வந்து செல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, சரி ஹை எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் ஆக்டிவாக இருங்க. ஸோ உங்களோட டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளே பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சீசன் 2 வந்து அஃபீஷியல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க. செக்இன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 to 90% ஆஃப் கிரிப்டோ ஏர்ட்ராப் ப்ளஸ் அதோட அப்டேட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.